அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்று சாட்சி சொல்லிய நிலையில், மேலும் மரணித்த பின் திரும்ப எழுப்பப்படும் என்றும் கேள்வி கணக்கு உண்டு என்றும் நம்பிக்கை கொண்ட நிலையில் எவர் அல்லாஹுவை சந்திப்பாரோ அவர் சுவனம் செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதை ஹஸரத் அபூ ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இப்னு கஸீர் திமிஷ்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய வரலாற்றுக்களை சார்ந்த புத்தகமான அல் பிதாயா வன் நிஹாயாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே எந்த ஒரு மனிதர் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்று ஏற்றுக்கொண்டு மறுமை நாளிலே எழுப்பப்படும் என்ற இந்த அக்கீதாவை, கொள்கையை ஏற்றுக்கொண்டாரோ நிச்சயம் அவர் சுவனத்திலே நுழைந்து விடுவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியானால் உலகத்திலே இதை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் எத்தனையோ பல பேர் பெரும் பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக, ஹராம்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே. இன்னும் எத்தனையோ பேர் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட இன்னும் ஃபவாஹிஷுகள் என்று சொல்லப்படுகின்ற அருவருப்பான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே, மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே. இவர்களின் நிலைப்பாடு என்ன? இவர்களும் சொர்க்கம் சென்று விடுவார்கள், இவர்களும் சொர்க்கம் சென்று விடுவார்கள். ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன? இவர்கள் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் ஒன்று அவன் நினைத்தால் மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களை தண்டித்து சொர்க்கத்திற்கு அனுப்பலாம். நிச்சயம் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று அங்கு நடக்கும். அல்லாஹ் நாடினால் அவர்களை அவர்களுடைய பாவத்திற்கு அதற்கு உண்டான தண்டனைகளை பரிபூரணமான முறையிலே கொடுத்து நரகத்தில் போடுவதாக இருந்தால் நரகத்தில் போட்டு அதிலே இன்ன பிற வகை வகையான வண்ண வண்ணங்களான பல்வேறு வேதனைகளை கொடுத்து அவருடைய உள்ளத்தையும் உடலையும் கருக்கி அதிலிருந்த கசடுகளை எல்லாம் வெளியே எடுத்து அதற்கு பின்னால் ஓடுகின்ற அந்த நதியிலே குளிப்பாட்டி அவர்களுடைய கழுத்திலே ஒரு அழுகிய மாலையை போட்டு அங்கிருந்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவான். இவர்கள்தான் நரகத்திலே இதற்கு முன்னால் தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி வேதனை அனுபவித்தவர்கள் என்ற அடையாளத்திற்காக அந்த விலை உயர்ந்த சங்கிலியை அல்லாஹு தாலா போட்டு அனுப்புவான். நிச்சயம் இது அல்லாஹு தாலா செய்வான். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நரகத்தில் எரிந்து கருகி உருகி அதற்கு பின்னால் நாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டுமா? நஅூது பில்லாஹ். அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக. நேரடியான முறையிலே சுவனம் செல்லுகின்ற பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அவர்களுக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.